ஒவ்வொரு நாளும் கடந்த 1176 நாட்களாக ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற தகவலையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு வழக்கம் போது இந்த வழக்கத்தை காட்டிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் எல்லாருக்கும் ஒரு புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இருக்கிறது. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாலே ஒரு கரண்டி எல்லோரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க குடும்பத்துல தான் இந்த பூஜை இருக்கு. அவ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அமோகமா இருக்கா. பெரியவா தன்னுடைய பக்தர்களில் வேற்றுமை எல்லாம் பார்க்கறது இல்லை. இங்க இருக்கிற பக்தி இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் பார்க்கிறாங்க. பெரியவா திருவடிகளை இந்த பாதரட்சை இருக்கு இல்லையா, இவைகளை தொட்டே ஒரு புஸ்தகம் இருக்கு. எத்தனை பேர் வீட்டுல பெரியவாளோட பாதரட்சை இருக்கு, அந்த பாதரட்சைகள் அவளுக்கு எப்படி கிடைச்சது, அது கிடைத்த விதத்திற்கு பின்னால் ஒரு அபூர்வமான சம்பவம். இன்னைக்கும் அந்த குடும்பத்தவா பரம்பரையா பெரியவாளே தங்களோட இருக்கிறதா நினைச்சு அதை கொண்டாடி வழிபடுவது அப்படிங்கறத வச்சு ஒரு புஸ்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கார். அது வெளியாகி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 50 பேர் முகவரியோடு அவர்கள் வீட்டுல அவளை போய் நேர்ல பார்த்து எங்களுக்கு இது எப்படி கிடைச்சது அப்படிங்கறத அவ சொல்லி அந்த சம்பவங்கள் எல்லாம் அதில் விவரிச்சிருக்கு. நான் அந்த 50 பேருக்கும் எப்படி கிடைச்சதுங்கிறத புதுயுகத்துல தொலைக்காட்சியில பேசும்போது அந்த அனுபவங்களை எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்தேன். இப்படி குருநாதர்களை தொட்டு சிந்திக்க ஆரம்பித்தால் சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு குருநாதர்கிட்டையும் ஒரு பெரிய மகத்தான சிறப்பு, ஒரு மகத்தான பெருமை. கடவுள் மனித வடிவத்திலே குருநாதர்கள் வடிவத்திலே நடமாடி நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் பண்றான். நாம கடவுளை புரிஞ்சுட்டு அவனை அடைய நினைக்கிறதுங்கிறது ஒரு எறும்பு இமயமலை ஏறதுக்கு முயற்சி செய்யற மாதிரி நடக்கிற காரியமா. வாழ்நாள் பூரா முயற்சி செய்தாலும் ஒரு 100 அடி ஏறி இருக்க மாட்டோம். அதுவே நாம ஒரு குருவை சரண் புகுந்து விட்டால் அவர் என்ன பண்ணிடுவார், சுலபமா கொண்டு போய் அந்த மலை மேல நம்மளை கொண்டு போய் வச்சுடுவார். அதனாலதான் நம்ம சமயத்துல குரு வழிபாடு, குரு வந்தனம் அப்படிங்கறதுல ரொம்ப பெருசு. குரு காட்டின வழியில போறது, அவருடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது அப்படிங்கறதெல்லாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஜெயேந்திர பெரியவா அப்படிங்கிற அந்த குருநாதரை தொட்டு இன்னைக்கு பல குருநாதர்களை உங்கள் முன்னாலே எனக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த நெல்லை பாலு அவர்களுக்கு நன்றியை சொல்லி நல்ல திரளாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாமும் என்னுடைய வந்தனங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய 90வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு குரு மகிமை என்ற தலைப்பில் மும்பை சண்முகானந்தா மகாலில் இவருடைய பேச்சை முழுமையாக கேட்டு என்னை ஆசீர்வாதம் செய்ததை தொட்டு பல்வேறு நிகழ்வுகளை சேலத்தில் இவர் ஆரம்பித்த இயக்கத்திற்கு பெரியவா வந்து இளைஞர்களோடு இணைந்த அந்த நிகழ்விலே அவர் பங்கேற்ற வைபவத்தை எல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசினார். நல்ல ஒரு பலமான ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவர் இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற வேண்டும் என்று எல்லாம் இந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை